ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 110வது அத்தியாயம் குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் மற்றும் தொகுப்பாளர் ரங்கபாஷ்யம். பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்து பேச வேண்டிய அம்சங்கள் நிறைய உள்ளதாக கூறி தொகுப்பாளர் ரங்கபாஷ்யம் விவாதத்தை தொடங்கினார். முதலில் மகளிர் சக்தியிலிருந்து தொடங்குவதாக கூறிய அவர், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்காக குரல் கொடுத்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் குறித்து பிரதமர் தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து உங்களது பார்வை என்ன என்று தொகுப்பாளர் வினவினார். இதற்கு தமது கருத்துக்களை தெரிவித்து விவாதத்தில் பேசத் தொடங்கிய அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர், பிரதமர் மகளிர் சக்தியின் மேம்பாடு மற்றும் மகளிருக்கு அதிகாரம் அளித்தலில் அதிக கவனம் செலுத்துவதாக கூறினார். குறிப்பாக நமோ ட்ரோன் திட்டத்தில் பயனடைந்த சுனிதா தேவியுடன் பிரதமர் உரையாடியதை அவர் குறிப்பிட்டார். இந்த ட்ரோன் திட்டம் மகளிர் சுய உதவிக் குழுக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இது ஒரு புதிய தொழில்நுட்பம் எனவும், ட்ரோன் மூலம் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கும் திட்டம் கடந்த ஆண்டுதான் அறிவிக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். ட்ரோன்களை எவ்வாறு இயக்குவது என்பது குறித்து சுய உதவிக் குழுக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மகளிருக்கு சிறந்த வாழ்வாதாரத்தை வழங்குவதோடு விவசாயிகளுக்கு தொழில்நுட்பத்தின் மூலம் அவர்களது பணிச்சுமையை குறைக்கும் தனித்துவமான திட்டம் இது என்று அவர் குறிப்பிட்டார். சுனிதா தேவி என்ற பெண்மணி பிரதமரிடம் இத்திட்டத்தின் பயன்கள் குறித்து விளக்கியதாக அவர் தெரிவித்தார். கல்யாணி பிரஃபுல்லா பாட்டீல் என்ற மற்றொரு பெண்மணி ஜல்ஜீவன் இயக்கத்தால் தாம் அடைந்த பயன்கள் குறித்து பிரதமரிடம் விளக்கியதையும் திரு சேகர் ஐயர் எடுத்துரைத்தார். தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் ரங்கபாஷ்யம் ஜல்ஜீவன் இயக்கம் குறித்து பிரதமர் பேசியதை சுட்டிக்காட்டி, இந்த குறிப்பிட்ட இயக்கம் பெண்களுக்கு எவ்வாறு அதிகாரம் அளிக்கிறது என்று வினவினார். இதற்கு விளக்கம் அளித்த திரு சேகர் ஐயர், ஜல்ஜீவன் இயக்கம் என்பது நாட்டில் உள்ள தாய்மார்களின் சுமையை குறைத்த ஒரு இயக்கம் என்றார். குறிப்பாக பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் கிராமப்புற தாய்மார்களை பொறுத்தவரை குழாய்கள் மூலம் குடிநீர் பெறுவது மிகப்பெரிய விஷயம் என்றார். அது தற்போது நிறைவேறி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதேபோல் அவர்களுக்கு உதவும் பிற திட்டங்கள் குறித்தும் பிரதமர் பேசியதாக தெரிவித்தார். ரசாயனங்கள் நீர்நிலைகளில் கலப்பதை தடுக்க எவ்வாறு பணியாற்றுகிறார்கள் என்பதையும், இயற்கை பூச்சிக்கொல்லிகளுக்கு அவர்கள் மாறியது குறித்தும், மழைநீர் சேகரிப்பு பற்றியும் பிரதமர் கேட்டறிந்தது குறித்து திரு சேகர் ஐயர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் ரங்கபாஷ்யம் 110வது அத்தியாயத்தில் இயற்கை விவசாயம் முன்னிலைப்படுத்தப்பட்டதை எடுத்துரைத்தார். ஆனால் இந்த இயற்கை உற்பத்தி பொருட்களுக்கு சான்றிதழ் தொடர்பான அம்சங்கள் குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத இயற்கை உணவால் ஏற்படும் நன்மைகளை நாம் அனைவரும் பேசுவதாகவும், ஆனால் நடைமுறையில் நுகர்வோர் எவ்வாறு அவற்றை எளிதில் அறிந்து சரிபார்க்க முடியும் என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர், உண்மையில் இதில் ஒரு சிக்கல் உள்ளது என்றார். இயற்கை உணவுப் பொருட்கள் சாதாரணமானவற்றை விட விலை அதிகம் என்றார். அதிகமான மக்கள் இயற்கை விவசாயத்திற்கு மாறாவிட்டால், இதுபோன்ற விளைபொருட்கள் அதிக அளவில் சந்தைக்கு வராவிட்டால் விலை ஒரு பிரச்சினையாக இருக்கும் என்று தாம் நினைப்பதாக அவர் குறிப்பிட்டார். வருங்காலத்தில் மேலும் அதிக அளவிலான ஆரோக்கியமான விளைபொருட்கள் சந்தைக்கு வருவதை நாம் பார்க்கலாம் என்று திரு சேகர் ஐயர் கூறினார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் திரு ரங்கபாஷ்யம், இந்த 110வது அத்தியாயம் பிரதமரின் தற்போதைய பதவிக்காலத்தின் நிறைவு அத்தியாயமாக இருக்கக்கூடும் என்று கூறினார். மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் வானொலி உரையின் அடுத்த அத்தியாயம் தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் 3 மாதங்களுக்கு பின்னர்தான் இடம்பெறும் என்றும், தேர்தலுக்கு பிறகு 111வது அத்தியாயத்தில் பேச இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டதை தொகுப்பாளர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து நேயர்களுக்கு தகவல்களை விளக்குமாறு தொகுப்பாளர் கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு சேகர் ஐயர், 2019ஆம் ஆண்டிலும் தேர்தலுக்கு முன்பு பிரதமர் நேயர்களுக்கு விடை கொடுத்து 3 மாத இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் மக்களுடன் இணைந்ததாக கூறினார். அநேகமாக மார்ச் மாதத்தின் முதல் அல்லது 2வது வாரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது என்பதே இந்த 3 மாத இடைவெளிக்கான அடிப்படை காரணம் என்று அவர் கூறினார். அப்போது தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும் என்பதால் நேர்மை மற்றும் அரசியல் கண்ணியத்திற்கு ஏற்ப அடுத்த 3 மாதங்களுக்கு மன் கி பாத் உரை இடம்பெறாது என்று பிரதமர் கூறியதாக அவர் தெரிவித்தார்.
தாம் இந்த நிகழ்ச்சிக்கு திரும்பும் வரை மன் கி பாத் உரை தொடர்பான முந்தைய வீடியோக்கள் மூலம் இந்த நிகழ்ச்சியுடன் மக்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டதை அவர் நினைவு கூர்ந்தார். மக்கள் மீண்டும் 3வது முறையாக தம் மீது நம்பிக்கை வைக்கப் போகிறார்கள் என்ற நம்பிக்கையையும் அவரது இந்த பேச்சு எடுத்துக்காட்டுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். அதனால்தான் அடுத்த முறை உங்களுடன் உரையாடும் போது புதிய சக்தியுடனும் நிறைய தகவல்களுடனும் சந்திப்பேன் என்று பிரதமர் கூறியதாக திரு சேகர் ஐயர் தெரிவித்தார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் ரங்கபாஷ்யம் முதல் முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்கள் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் சாதனை எண்ணிக்கையில் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டினார். முதல் முறை வாக்காளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என திரைப்பட நட்சத்திரங்கள், விளையாட்டு பிரபலங்கள் உள்ளிட்டோரை பிரதமர் கேட்டுக் கொண்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இதுகுறித்து தங்களது கருத்து என்ன என்று அவர் கேட்டார். இதற்கு பதிலளித்த திரு சேகர் ஐயர், தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய பிரச்சாரங்களை மேற்கொள்கிறது என்றார். வாக்குப்பதிவு நாளை வெளியூர் சென்று பொழுதுபோக்கும் ஒரு விடுமுறை நாளாக கருதக்கூடாது என்றும் அந்த நாளை வாக்களிக்க பயன்படுத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வலியுறுத்துவதாக அவர் கூறினார். தேர்தல் நாளன்று அதிகாலையில் எழுந்து சென்று வாக்களிப்பதே தங்களின் முதல் கடமை என்ற ரீதியில் முதல் முறை வாக்காளர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் உணரும் வகையில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பிரதமர் எடுத்துரைத்திருப்பதாக திரு சேகர் ஐயர் குறிப்பிட்டார். தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் ரங்கபாஷ்யம், தேர்தல் தினத்தை விடுமுறை நாளாக கருதி வாக்களிக்காமல் பொழுதுபோக்குகிறார்களே என்று வினவினார். இதுகுறித்து பேசிய திரு சேகர் ஐயர், அவ்வாறு செய்யக்கூடாது என்றும் வாக்களிப்பது என்ற ஜனநாயக கடமை மனதின் முதல் உணர்வாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர், மார்ச் 3ஆம் தேதி உலக வன விலங்குகள் தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது குறித்தும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்தும் பிரதமர் பேசியதை குறிப்பிட்டார். மனித விலங்கு மோதல் தடுப்பு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பில் தொழில்நுட்பங்களின் பங்கு என்ன என்று தொகுப்பாளர் ரங்கபாஷ்யம் கேட்டார். இதற்கு பதிலளித்த அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர், நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஒரு நல்ல செய்தி என்று பிரதமர் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார். மகாராஷ்டிராவில் உள்ள சந்திரபூரில் உள்ள புலிகள் காப்பகத்தில் தற்போது புலிகளின் எண்ணிக்கை 250ஆக உள்ளதை பிரதமர் எடுத்துரைத்ததை அவர் நினைவு கூர்ந்தார். சந்திரபூரில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதாகவும் கிராமங்களின் எல்லையில் கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். ஒரு புலி வெளியே வரும்போதெல்லாம் படம் எடுக்கப்பட்டு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் எச்சரிக்கை தகவல் அனுப்பப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இது இந்த புலிகள் காப்பகத்தை சுற்றியுள்ள சுமார் 30 கிராமங்களில் உள்ள மக்களுக்கு உதவுகிறது என்று அவர் கூறினார். எனவே மனித விலங்கு மோதலை குறைக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஒரு சிறந்த வழி என்று அவர் தெரிவித்தார். இதனால் மனிதர்களும் பாதுகாப்பாக உணர்வதாகவும் புலிகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாக்க இதுபோன்ற தொழில்நுட்ப முயற்சிகள் பெரும் பங்கு வகிக்கும் என்பதையே பிரதமர் எடுத்துரைத்திருப்பதாக திரு சேகர் ஐயர் தெரிவித்தார். தொடர்ந்து தமது சந்தேகங்களை கேட்ட தொகுப்பாளர் ரங்கபாஷ்யம், காலகண்டியின் சலேபட்டா பற்றியும் பிரதமர் கூறியதை குறிப்பிட்டார். இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஆடு வளர்ப்பு பற்றி பிரதமர் பேசியிருப்பதாகவும் இந்த தொழில் எவ்வாறு அங்கு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது என்றும் கேட்டார். இதற்கு பதிலளித்த திரு சேகர் ஐயர், பிரதமர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த இந்த விஷயம் மிகவும் சுவாரஸ்யமானது என்றார். 1980களின் முற்பகுதியில் ஒடிசாவின் காலகண்டி பகுதி பட்டினி இறப்புகளுக்கு பெயர் பெற்றதாக இருந்தது என்றார். இளம் செய்தியாளராக முன்பு தாம் அந்த பகுதிக்கு சென்றிருப்பதாகவும் அப்போதெல்லாம் அந்த பகுதி மிகவும் பின்தங்கி இருந்தது என்றும் அவர் கூறினார். ஆனால் இப்போது காலகண்டி பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். அந்த பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி மகாபத்ரா மற்றும் அவரது கணவர் பேரன் சாஹூ ஆகியோரின் பணிகள் பற்றியும் அவர் குறிப்பிட்டார். மேலாண்மை வல்லுநர்களான இருவரும் அந்த சலேபட்டா கிராமத்திற்கு சென்று விவசாயிகளுடன் இணைந்து பணியாற்ற தொடங்கியதாக அவர் கூறினார். அங்கு அவர்கள் ஏற்படுத்திய ஆடுகள் வங்கி சுவாரஸ்யமான அமைப்பு என்றார். இதன் மூலம் காலகண்டி பகுதியைச் சேர்ந்த 50 கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த திட்டத்தில் இணைந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளத்தையும் அடைந்திருப்பதாக அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் கூறினார். இதை தமது மன் கி பாத் உரையில் பிரதமர் குறிப்பிட்டு பாராட்டு தெரிவித்திருப்பதாக திரு சேகர் ஐயர் விளக்கமளித்தார். விவாதத்தில் பங்கேற்று விளக்கமளித்த அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயருக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் ரங்கபாஷ்யம். நேயர்கள் இதுவரை கேட்டது பிரதமரின் 110வது மன் கி பாத் வானொலி உரை குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான செய்திச் சுடர் நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.